हाई फ्रेंड्स वेलकम टू हरनी किचन इनकी हरनी किचन என்ன பார்க்க போறேன்னா பன்னீர் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறோம் மசாலா ரோஸ்ட் செய்யறதுக்கு பன்னீர் ரோஸ்ட் செய்யறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் गरम மசாலா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இந்த பன்னீர்லாம் இதல எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மிக்சிங் பவுல்ல நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம் சீரகத்தூள் சில்லி பவுடர் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொஞ்சமா 1 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இத நம்ம ஒரு தவால ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் ரோஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தவாவை வச்சு கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும் நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி மெதுவா ரெண்டு பக்கமும் திருப்பி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பிடுங்க ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்க போறோம் இதே மாதிரி நம்ம வேற பிளேட்டுக்கு இத மாத்திக்கிறோம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க